என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, ஒரு இரங்கல் செய்தி. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மல்லர் பேராயத்தோட தலைவி அன்பிற்குரிய அக்கா சுவாசினி மல்லத்தி அவர்களுடைய கணவரும், தேவேந்திரகுல வேளாளர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் தமிழ் பேராயத்தோட நிறுவனமான அன்பிற்குரிய மாமா சந்திரகாந்த் அவர்கள் நேற்று இரவு 10 மணி அளவில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காங்க. அந்த தகவலே நமக்கு ஒரு மணிக்கு தான் வந்தது. கேட்டபோது ரொம்ப மனவேதனை அளித்தது. நம்ம இன்றைக்கி கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ஏன்னா தம்பி ஒரு ஆளுக்கு வருகின்ற 2ஆம் தேதி, அடுத்த மாதம் 2ஆம் தேதி திருமண நிகழ்வுன்றனால அதற்கான முகூர்த்தப்பட்டு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம அதில் கலந்துக்க முடியாத, அந்த இறுதி மரியாதையில் கலந்துக்க முடியாதன ஒரு மனவேதனைகள் இருந்தது. மாமா பற்றி சொல்லணும்னா எப்போவுமே ஒரு குழந்தைத்தனமான மனசு. முதல்ல அக்காவை தெரிஞ்சதுக்கு பிறகு அக்கா அடையாளப்படுத்தி வைக்கிறாங்க, இவங்க தான் தம்பி உங்கள் மாமா அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா, நம்ம செங்கோட்டையில் விருந்தோம்பல் நிகழ்வு நடக்குது 2 நாள். அந்த நிகழ்வில் அப்போ தான் மாமா புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு பாசத்தோட பிணைப்போட ஒரு அக்கா வீட்டுக்கார் எப்படி இருப்பாரோ அந்த அன்பின் அடிப்படையில் அவங்க பேசின விஷயங்கள். எங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன மாப்பிள்ள கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அக்காவையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நபர். நம்மளோட கல்யாண நிகழ்வு கூட வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால தான் மாப்பிள்ள உங்கள் அக்கா அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சுவாசினி அக்கா அவங்க குடும்பத்தார் அனைவருமே என்னோடய திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. சுவாசினி அக்காவாக இருக்கட்டும், அவரோட மகனாக இருக்கட்டும், எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மாமா வர முடியாத சூழ்நிலை, அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு உரிமையோட பேசுகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இறந்தது என்பது ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு. ஏன்னா சுபாசினி அக்காவோட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சமூக சேவைக்கு பிறகும் உறுதுணையாக நின்னது மாமா சொல்லலாம். சந்திரகாந்த் மாமா அவ்வளோ தூரம் பக்கபலமாக சுபாசினி அக்காவுக்கு துணின்றிருக்காங்க. அந்த ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் மல்லர் சேனையோட தலைவரான பழனிவேல்ராஜன் அவர்கள் போட்டிருந்தாங்க, பார்த்தோம். கரியெல்லாம் நல்லா கலந்துருந்தாங்க, மலர்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண்கலங்க வைத்தது. ஏன்னா அந்த ஒரு உரிய காலங்களில் இப்படி எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு மனவேதனை இருந்தது. அது எப்படி நம்ம சொல்கிறேன்னு தெரில. உண்மையிலே மாமாவோட ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய சார்பாகவும் என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும் நம் சொந்தம் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றி.